அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேஹான் சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரம்லானுடைய டே 4 உடைய ஷஹர் டு இஃப்தார் vlog தாங்க வந்து பார்க்க போகிறோம். சஹருக்கும் இஃப்தாருக்கும் நான் என்னெல்லாம் வேலை செய்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். புது புது ரெசிபியோடவும் ஷேர் பண்ணியிருக்கீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சஹருக்கு என்ன சமைக்கிறேன் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன்னா, இன்றைக்கி வந்து ரசம் வச்சுட்டு சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இது வந்து இன்றைக்கி பெப்பர் சிக்கன் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு தான் ஐடியாவில் இருக்கேன். 2-3 நாளாக வந்து கொஞ்சம் நம்ம அந்த காலை நேரத்தில் எந்திரிக்கும் போது பனி ஓவராக இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாருக்குமே கோல்டு பிடிச்ச மாதிரி இருக்குது. அதனால் இன்றைக்கி ரசம் வச்சுட்டு பெப்பர் சிக்கன் பண்ணலான் இருக்கீங்க. பெப்பர் கொஞ்சம் தூக்கலாக போட்டு வந்து இன்றைக்கி ஒரு பெப்பர் சிக்கன் செய்ய போகிறேன். கோல்டுக்கு ரொம்பவே நல்லதுங்க பெப்பரு. இன்றைக்கி ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்து ஒரு ரசம் வைக்க போகிறவங்க. ஆல்ரெடி இதை வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த ரசம் வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சமான ரசம்ங்க. பல ரசத்தை ட்ரை பண்ணிவிட்டு பல ரசம் மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரசம் தான் எனக்கு கிளிக்கான ரசம்னே சொல்லலாம். இப்போ இந்த ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு தக்காளியை வந்து கையிலே வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிறேங்க. மிக்சிலெலாம் போட்டு அடிக்கக்கூடாது, கையிலே வந்து நல்லா நசிச்சு விட்டுக்கிறணும். இதோட 2 சொல புளியை வந்து நான் நல்லா கரைச்சி அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ரசம் தேவையான அளவு வந்து தண்ணி கூட்டிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 2-3 ஸ்பூன் வர்ற மாதிரி வந்து ரசப்பொடிங்க. நான் வந்து எப்போவுமே ஆச்சி ரசப்பொடி தான் வந்து எடுப்பேன். இதோட வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் போல் நசுக்கி வச்சுருக்கீங்க பூண்டு, அதையுமே சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலைகளை சேர்த்து கையிலே வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிறணும். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குங்க. கையில் கரைச்சி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பூண்டு கொத்தமல்லி வாசனையோட அந்த தக்காளியெல்லாம் நல்லா மசிச்சு விடும்போது நல்லா வந்து நமக்கு டேஸ்ட் இறங்கியிருக்கும். இப்போ இதுக்கு வந்து நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு 2-3 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பிறகு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு தட்டி வச்சுருக்கிற மிச்ச பூண்டையுமே வந்து சேர்த்துக்கிறேங்க. ஒரு 4-5 பூண்டு வந்து தட்டி வச்சுருந்தேன். கூடவே ஒரு பச்சை மிளகாயும் வந்து தட்டி வச்சுருக்கீங்க. அதையுமே வந்து சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். பூண்டு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணுங்க. இந்தளவுக்கு ஆனதுக்கு பிறகு இப்போ நம்ம கூட்டி வச்சுருக்கிற ரசத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி கொடுத்துருங்க. இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் எனக்கு கொஞ்சம் போல் பத்தலைங்க, அதனால் நான் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நமக்கு இது வந்து நல்லா முட்டை கொதி மாதிரி வந்து கொதித்து வரணுங்க. கரண்டி வச்செல்லாம் வந்து கிளறக்கூடாதுங்க. ஒரு தடவை கிளறின மாரிக்கு அப்படியே விட்டுறணும். இப்போ பாருங்கள் நமக்கு முட்டை கொதி மாதிரி வருது. முட்டை கொதிமுன்னா இது மாதிரி பொங்கி வர்ற மாதிரி இருக்கணும். இந்த நேரத்தில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற மிச்ச கொத்தமல்லியையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்கிற மாதிரி வரும்போது இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளவுதான், நமக்கு மணக்க ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்கிற மாதிரி வந்து ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ரசம் நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இப்போ வந்து பெப்பர் சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி வந்து ட்ரிப்ளி கடாயில் தாங்க வந்து செய்ய போகிறேன். கடாயை சூடு பண்ணிவிட்டு ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேங்க. சிக்கன்லாம் செய்யும்போது நல்லெண்ணெயில் சேர்த்து செய்கிறது ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பிறகு 2 பட்டை 3 ஏலக்காய் 3 கிராம்பு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு 2 பெரிய பல்லாரி வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதையுமே சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நமக்கு நல்லா வதங்கி வரணுங்க. கோல்டன் ப்ரௌனாக ஆகணும்னு இல்லை, அதுக்கு முன்ன பக்குவமாக இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு பிறகு இப்போ இதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு காஞ்ச மிளகாயும் வந்து சேர்த்துக்கிறேங்க. இந்த காஞ்ச மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நான் 1 சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டாலுமே வந்து நல்லதுங்க. எங்களுக்கு இந்த அளவுக்கு காரம் போதும். இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டு இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து கிளறி கொடுத்துக்கலாம். இதில் வந்து நமக்கு மிளகு காரம் மட்டும்தாங்க. மிளகு தான் வந்து அதிகம் சேர்க்க போகிறோம். மற்ற எந்த மிளகாத்தூள் எந்த பொடியுமே வந்து இதில் சேர்க்க போகிறதில்ல. அதிக மசாலா இல்லாத இந்த கறின்னு கூட வந்து சொல்லலாம். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம்ங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வந்து நான் சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ அதை சேர்த்துட்டு இந்த மஞ்சத்தூள்லேயே வந்து நல்லா கிளறி கொடுத்துடலாம். நல்லா ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் போல் வந்து நம்ம சிம்மில் வச்சு வேக விட போகிறோங்க. இப்போ நான் மூடி போட்டு வச்சிடுறேன். இந்த சைடு வந்து நமக்கு ரைஸுமே நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. இப்போ இதையுமே வந்து நம்ம வடித்து விட்டுடலாம். வடித்து விட்டுட்டு இப்போ நமக்கு சிக்கனை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நமக்கு சிக்கனே வந்து கொஞ்சம் போல் தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள். இதில் நம்ம தண்ணி கூட வந்து நம்ம அதிகம் சேர்க்கவே தேவை கிடையாது. சிக்கனே நமக்கு நல்லா தண்ணி விட்டு வரும். இப்போ மறுபடியும் ஒரு முறை நல்லா கிளறி கொடுத்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம உப்பு சேர்க்கலை.
உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன வந்து கூட்டி குறைச்சி வந்து சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துருக்கீங்க. மிளகுத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலாக்கள் எல்லாமே வந்து நல்லா சிக்கனோட பிரட்டி வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுட்டேங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நமக்கு கொஞ்சம் கறியெல்லாம் நல்லா வெந்து வரணுங்கிறதுக்காக. ஆல்ரெடி இதிலேயே நமக்கு நல்லா தண்ணி விட்டு வரும். அதனால் அதிகம் சேர்த்துடக்கூடாது. இப்போ வந்து நம்ம இதை ஒரு முறை நல்லா கிளறி கொடுத்துட்டு இப்போ இதை நம்ம மூடி போட்டு வச்சுருவோம். இது ஒரு 15 மினிட்ஸ் வந்து சிம்மிலே வச்சு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இஃப்தாருக்கு வந்து நம்ம பன்னீர் பீஸா வந்து ரெடி பண்ணியிருந்தோங்க. போன வீடியோவிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பன்னீர் பீஸா நான் வந்து அப்போ கட் பண்ணி காட்ட முடியலை. ஏன்னா இஃப்தாருக்கு வந்து ரொம்ப டைம் ஆகிட்டதுனால அந்த கட் பண்ணுற டைம் வந்து நமக்கு ரொம்பவே வந்து டிலே ஆகும்ட்டுன்னு நான் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். நாங்கள் அந்த நேரம் ஒரு பீஸா மட்டும் கட் பண்ணி சாப்பிட்டோங்க. அதுக்கு மேலே வந்து சாப்பிட முடியலை. சரி நம்ம வந்து இஷா தொழுதுட்டு தராவியா தொழுதுட்டு வந்ததுக்கு பிறகு நைட்டு சாப்பிட்டுக்கலான்ட்டுன்னு ஒரு பீஸா அப்படியே எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அந்த பீஸாவை தான் உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டுன்னு. ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க பன்னீர் பீஸா. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நாமளும் அந்த பீஸாவை சாப்பிட்டுட்டு வந்தாச்சுங்க. அதுங்களாட்டி நமக்கு சிக்கனுமே நல்லா வெந்து வந்துடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்து நமக்கு சிக்கன் நல்லா நம்ம சேர்த்துருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி நமக்கு சிக்கனுமே வந்து நல்லா வெந்து வந்திருக்கான்னு வந்து நான் சிக்கனை வந்து ஒரு முறை வந்து கட் பண்ணி பார்த்துக்கிட்டேங்க. நமக்கு நல்லா சிக்கன் வெந்துடுச்சு. இப்போ இதில் கடைசியாக வந்து கொத்தமல்லி தலைகளை கொஞ்சம் போல் தூவிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுறலாம். அவ்வளவுதாங்க. மணக்க வந்து சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி. ரொம்பவே வந்து சிம்பிளான ஈஸியான ரெசிபி தாங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் ஈஸியான ரெசிபி தான் நான் வந்து கொடுப்பேன். மறக்காமல் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு சூப்பராக வந்து பெப்பர் சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடுறேன். இப்போ கூடவே வந்து இந்த வேலைகள்லாம் பார்க்கும்போதே வந்து கிச்சனையும் வழக்கம் போல் வந்து க்ளீன் பண்ணி விட்டாச்சுங்க. ரைஸுமே வெந்த ரைஸையுமே வந்து ஹாட் பேக்கில் போட்டு வச்சுட்டேன். அவ்வளவுதான். இதோட வந்து நம்ம ஷகருக்கு தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ சகருக்கு வந்து சாப்பாடு எல்லாமே வந்து டேபிளில் எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ சகர் நேரத்துக்கு எல்லாருமே வந்து எந்திரிச்சாச்சு. இன்றைக்கி சகருக்கு நம்ம வீட்டில் என்னென்னலாம் சாப்பாடு அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து சுட சுட வந்து ரைஸுங்க. எப்போவுமே நைட்டே நம்ம செஞ்சு வச்சுருவோம். வழக்கமாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். இதோட ஒரு சிம்பிளாக ஈஸியாக வந்து ரசம்ங்க. 5 மினிட்ஸ்லேயே டக்குன்னு செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த ரசமை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து சூப்பராக வந்து நல்லா காரசாரமாக வந்து பெப்பர் தூக்கலாக போட்டு பெப்பர் சிக்கன் தாங்க வந்து செஞ்சுருக்கோம். இதோட நேற்று வச்சுருந்த சாம்பாரும் கொஞ்சம் போல் இருந்துச்சு. அதையுமே வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். நேற்று செஞ்ச நமக்கு நுரையீரல் கிரேவியுமே வந்து இருந்துச்சுங்க. அதையுமே வந்து லைட்டாக சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே வந்து நமக்கு தயிர். இதோட வந்து இன்றைக்கி வாழைப்பழம் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. இன்றைக்கி வந்து செவ்வாழைப்பழம் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவ்வளவுதாங்க. இதுதாங்க இன்றைக்கி நமக்கு சகருக்கான சாப்பாடு. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே வந்து நிறைவாக இருந்துச்சு. இதோடு வந்து நமக்கு எல்லாருமே எந்திரிச்சும் வந்துட்டாங்கங்க. நான் சாப்பாடையுமே வந்து பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். வழக்கம் போல் வந்து தகஜத்து தொழுதுட்டு வந்துட்டு தாங்க வந்து சாப்பிடவே ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ சாப்பிட்டுட்டு வழக்கம் போல் வந்து நியத்தை சொல்லிவிட்டு தொழுதுட்டு ஓதிட்டு படுத்துருவோங்க. இதோட இந்த ஷகர் விலாக் வந்து முடியுதுங்க. இதோட வந்து இஃப்தாருக்கு தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைய இஃப்தாருக்கு வந்து நமக்கு உளுந்த வடை மாவு வந்து தீந்துருச்சுங்க. அதனால் வந்து உளுந்தப்பருப்பு வந்து ஊற போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை ஆட்ட விட்டுடலாம். அது ஆட்டுற நேரத்திலே வந்து நம்ம மற்ற வேலைகளை வந்து பார்த்துடலாம். இப்போ கிரைண்டரில் வந்து பருப்பு போட்டு விட்டுட்டேங்க. எப்படி ஆட்டணுன்ற வீடியோ கூட நம்ம ரம்லானுடைய முதல் இஃப்தார் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களா இருக்கீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது வந்து காலையில் கழுவி வச்சுருந்தா பாத்திரங்க எவ்வளோ இருக்குது பாருங்கள். பாத்திரம் கழுவி வைக்கிறதே வந்து ரொம்ப பெரிய வேலையாக இருக்குது. இது வந்து நம்ம டிமார்ட்டில் வந்து வாங்கிட்டு வந்து அதை பிளேட்டுங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க. சரி இன்றைக்கி வந்து கழுவி வைக்கலான்ட்டுன்னு இடையில வந்து நமக்கு டைமே கிடைக்கல. இன்றைக்கி கழுவலான்னு எடுத்தோம்னா எல்லா பிளேட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த வந்து ப்ரைஸ் ஸ்டிக்கர் தான் வந்து இருந்துச்சு. இது வந்து எனக்கு எடுக்கவே வரலை. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்தா வந்து பிசு பிசுன்னு ஒட்ட தான் செஞ்சிச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் வந்து தண்ணியில் ஊற விட்டு தான் வந்து எடுத்தேன். நீங்கள் இந்த மாதிரி ப்ரைஸ் டேக்லாம் வந்து எப்படி எடுப்பீங்கன்னு வந்து சொல்லுங்கள். நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க வந்து இன்றைக்கி வந்து எடுத்திருக்கேன். இதை ஈஸியாக எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு டிப்ஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நமக்கு யூஸ் ஆகும். நம்மளுடைய கமெண்ட்ஸ் பார்த்து மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறட்டும். இப்போ இந்த சைடு வந்து நமக்கு க்ரஷுக்கு வந்து வழக்கம் போல் பால் காய வச்சுருக்கீங்க. இப்போ வந்து நான் கேரமல் புட்டிங் தாங்க வந்து இன்றைக்கி செய்ய போகிறேன். அதை வந்து கொஞ்சம் சீக்கிரமே செஞ்சு வச்சிடணும். இப்போ நான் வந்து ஒரு 3 மணிக்கெலாம் வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா கேரமல் புட்டிங்லாம் நமக்கு செட் ஆகிறதுக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆகுங்க. அதுக்கு வந்து ஒரு பால் பாக்கெட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 1/2 லிட்டர் பால் பாக்கெட்டுங்க. 1/2 லிட்டர் பால் பாக்கெட்டில் அதிகம் வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது. அந்த பாக்கெட் கழுவுற அளவுக்கு மட்டும் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஊற்றிருக்கேன். இப்போ இது வந்து நமக்கு நல்லா கொதிச்சு வரணும். இந்த சைடு பாருங்கள், நான் வந்து மாவு தோண்டிட்டு இருக்கும்போதே வந்து நமக்கு பாலுமே பொங்கி எடுத்துருச்சு. நமக்கு வேலைகள் ஏதாவது வந்து வைக்கிறவங்களே ஏதாவது ஒன்று ஆகிடுங்க.
நம்ம வேலைகளை ரொம்ப சுலபமாக பார்க்கணும்னு நினைப்போம், பட் ஆனால் வந்து அது அதிகமாக இழுத்துரும். யாரெல்லாம் இப்படி ஃபீல் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ நான் வந்து உளுந்த வடைக்கு மாவுமே வந்து தோண்டி எடுத்துட்டேன், கையோட வந்து கிரைண்டருமே வந்து கழுவி போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம கேரமல் புட்டிங் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம பேக்கர்ஸ் பிராண்டில் தாங்க வந்து வாங்கியிருக்கோம். நிறைய வெரைட்டியில் வந்து பிராண்டில் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து எப்போவுமே பேக்கர்ஸில் தான் வந்து வாங்குவேன். எனக்கு இது வந்து சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் மற்ற பிராண்டு வந்து நான் ட்ரை பண்ணதில்லை. நீங்கள் எந்தெந்த பிராண்டெல்லாம் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த பாக்கெட்டை ஓப்பன் பண்ணால் நமக்கு உள்ளே இந்த மாதிரி வந்து கேரமல் வந்து இருக்குங்க. இப்போ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை தான் வந்து நம்ம பாலோடு வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இதை வந்து நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். பால் கொதிச்சதுக்கு பிறகு நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கேரமல் புட்டிங்கை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம்ங்க. நான் இன்றைக்கி வந்து 4 பவுலில் வந்து ரெடி பண்ண போகிறேங்க, குட்டி குட்டி பவுலாக. இப்போ அதை வந்து நம்ம பவுலில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த கேரமலை 4 பவுலையும் வந்து நிறந்து வர்ற மாதிரி வந்து நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்காங்க. சரி, ஓகே, இதை வந்து சேர்த்துக்கலான்ட்டுன்னு ஒரு 3 இதுக்கு வந்து நல்லா தாராளமாக வந்துச்சுங்க. கடைசி வந்து ஒன்று பத்தாத மாதிரி இருந்துச்சு, பட் எப்படியோ வந்து மேனேஜ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதை வந்து பவுலில் சேர்த்துக்கலாம். நமக்கு பவுலில் இப்படியே இருக்கக்கூடாது, ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் டச் ஆகிற மாதிரி இருக்கணும். பாருங்கள், நம்ம ஊற்றும் போது இப்படி தான் இருக்குது. அதனால் வந்து நான் ஒரு ஸ்பூன் வச்சு ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே வந்து அப்ளை ஆகிற மாதிரி வந்து நான் வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டேன். இது மாதிரி வந்து நான் எல்லா பவுலையுமே வந்து செட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இந்த பவுலில் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா, பால் ரெடியானதுக்கு பிறகு இப்போ நம்ம இதில் ஊற்றி வைக்க வேண்டியது தான். இப்போ நமக்கு இந்த சைடு பாலுமே வந்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சுங்க. ஒரு 2 நிமிஷம் போல் சிம்மிலையும் வந்து வச்சு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா பால் வாடை அடிக்காமல் இருக்கணும்ட்டுனா பால் நல்லா கொதிச்சதுக்கு பிறகு ஒரு 5 மினிட்ஸ் ஆவது சிம்மில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி மறுபடியும் நம்ம இதை கிண்ட தானே போகிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் போல் சிம்மில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த புட்டிங் மிக்ஸை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா நமக்கு அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. அப்போ நமக்கு நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு நல்லா திக்காக ஆகிடும். இப்போ இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு ஊற்றிக்கிறணும். டைரெக்டாக நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா நமக்கு கீழே இருக்கிற கேரமலோடு வந்து அது கலந்துடும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு ஜென்டிலாக வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ 4 கப்புலையுமே வந்து நான் நிறந்து ஊற்றிக்கிட்டேன். இந்த கேரமல் புட்டிங் வந்து என் பசங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிக்குங்க. ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்பவே வந்து பிடிச்சமானது தான். கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலைன்னா ஒவ்வொரு ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் உங்கள் ரெசிபியை நாங்கள் ட்ரை பண்ணோம்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பிங்க. இப்போ இது வந்து நல்லா ஆறுனதுக்கு பிறகு நம்ம ஒரு 3 ஹவர்ஸ் வந்து ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அசர் தொழுகை முடிச்சுட்டு தாங்க வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். வழக்கம் போல் தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சின்ன ப்ரிப்ரேஷன்லாம் வந்து செஞ்சு வச்சுட்டு போயிடுவேங்க. என்னென்னலாம் இன்றைக்கி இஃப்தாருக்கு தேவையோ அதை எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுடுவேன். இன்றைக்கி வந்து ஆனியன் சமோசா வந்து ரெடி பண்ண போகிறோங்க. அதோடு வந்து இன்றைக்கி ஸ்ப்ரிங் ரோல் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸ்ப்ரிங் ரோல் வந்து இன்றைக்கி நான் வந்து ப்ரான் ஸ்ப்ரிங் ரோல் வந்து ரெடி பண்ண போகிறேங்க. இன்றைக்கி சண்டேங்கிறதுனால காலையிலே வந்து ப்ரான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நான் கழுவி சுத்தம் பண்ணி மசாலா பிரட்டி வச்சுட்டேங்க. எப்போவுமே ப்ரான் வந்துச்சு அப்படின்னா வந்து ஒன்று உடனே சமைக்கணும், இல்லைனா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு மசாலா போட்டு பிரட்டி எடுத்து வச்சுடுவேன். அப்படி தாங்க வந்து நான் காலையிலேயே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா இப்போ நமக்கு வேலைகள் ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இப்போ உளுந்த வடைக்குமே வந்து வெங்காயமெல்லாம் போட்டு நல்லா மாவு வந்து கலந்து எடுத்து வச்சுட்டேங்க. வடை சுடுற அளவுக்கு ரெடியாக. இப்போ வந்து ப்ரானில் வந்து நான் கொஞ்சம் போல் வந்து எடுத்துக்கிறேங்க. மீதி இருக்கிற ப்ரானை வந்து இன்றைக்கி நைட்டு வந்து இறால் குழம்பு மாதிரி வைக்கலான்ட்டு இருக்கேன். அதனால் இப்போ தேவையான அளவுக்கு மட்டும் நான் இறால் எடுத்துகிட்டு மிச்சத்தை அப்படியே வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ இந்த இறால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம வந்து ஒரு சின்ன குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய இறாலாக இருந்துச்சுன்னா ஒரு 3 பீசஸாக கட் பண்ணிக்கிட்டேன். சின்ன இறாலாக இருந்துச்சுன்னா 2 பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். இது மாதிரி வந்து எல்லா இறாலையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு பைட்டும் சாப்பிடும்போதும் எல்லா இடத்துலையுமே நமக்கு இறால் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ நமக்கு இறாலை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் சமோசாவுக்கு தாங்க வந்து ரெடி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதில் மீடியம் சைஸில் வந்து பெரிய வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ இதை வந்து நல்லா கிளறி விட்டுறலாம். நமக்கு கிளறு வெங்காயம் ஒன்று ஒன்றா வந்து நமக்கு உதிர்ந்து வந்துடும். இப்போ நல்லா வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுட்டு ரொம்ப நேரம்லாம் வதங்கணும் இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். ஏன்னா நான் மறுபடியும் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து கொஞ்சம் போல் வந்து உப்பு சேர்த்துக்கிறேங்க. கூடவே இதுக்கு தேவையான வந்து மசாலா சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு வந்து ரொம்ப மசாலாலாம் சேர்க்க போகிறதில்ல.
1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா தூள் சேர்த்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து எல்லாமே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. இப்போ இது எல்லாமே வந்து நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுறலாம். ரொம்ப நேரம் வதங்கணுண்டெல்லாம் இல்லை. எல்லா மசாலாவும் நமக்கு வெங்காயத்தோடு கலந்து வந்தால் போதும். இப்போ இதில் வந்து கடைசியாக கொத்தமல்லி தழைகளை கொஞ்சம் போல் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றி வச்சிடுறேங்க. இதே பேன்லேயே வந்து நமக்கு ப்ரான் ஸ்ப்ரிங் ரோலுக்கான ஸ்டஃபிங்கும் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம இன்னொரு பேனுன்னு சொல்லி வந்து பாத்திரம் சேர்க்க தேவையில்லை. நம்ம இதே பேன்லேயே வந்து செஞ்சுக்கலாம். இப்போ மறுபடியும் இந்த பேனை சூடு பண்ணிவிட்டு வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். இதுவுமே வந்து பெரிய பல்லாரி வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து நல்லா கிளறி கொடுத்துடலாம். நமக்கு கிளறவே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நமக்கு நல்லா உதிரியாக வர ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு நமக்கு வர்ற மாதிரி இருக்கும்போது இப்போ இதில் வந்து நம்ம அடுத்தடுத்து சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் பொருட்கள். அதுதான் வந்து இதனுடைய வதக்கிற அளவே. இப்போ இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் இறால் பெசரி வைக்கும்போதுமே கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் வந்து கம்மியாகவே நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கோஸ் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் காய்கறி சேர்க்கறதா இருந்தாலும் சேர்க்கலாம். பட் எனக்கு கோஸ் மட்டும் போதுமானதாக இருந்துச்சு. அதனால் வந்து சேர்க்கலை. குடமிளகா வந்து சேர்க்கலான்னு நினச்சேன். அப்புறம் வந்து ப்ரான் சேர்க்குறதுனால எதுக்கு ரொம்ப மிக்ஸ் பண்ணிக்கிறணும்ட்டுன்னு இதுவே போதும்னு விட்டுட்டேன். இப்போ கோஸ் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் கிளறி விட்டுட்டேன். நமக்கு வந்து கோஸ் வந்து ரொம்ப வேகணும்னு இல்லை, கொஞ்சம் அரை வேக்காடாக இருந்தாலே போதும். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிறேன். நான் இறால் பெசரி வைக்கும் போதுமே இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். அதனால் வந்து இதில் கம்மியாக தான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தேவையான மசாலாலாம் பார்க்கலாம். மசாலா வந்து நான் அதிகம் சேர்க்க போகிறது இல்லைங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம சாஸ் வச்சு தான் இதை செய்ய போகிறோம். அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா தூளும் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து நமக்கு நல்ல டேஸ்ட் அரோமா வந்து கொடுக்கும். இப்போ மசாலா சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி கொடுத்துட்டு இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற இறாலை வந்து சேர்த்துக்கலாம். இறாலை சேர்த்து நல்லா சுருள கிளறிக்கோங்க. இதில் நம்ம தண்ணி எதுவுமே வந்து சேர்க்கக்கூடாதுங்க. இறால் நமக்கு வேகும்போதே வந்து லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி வரும். அதையே வந்து நம்ம நல்லா கிளறி கொடுத்துக்கிறணும். இறால் வந்து நமக்கு சுருள்ற மாதிரி வரும்போது இப்போ நம்ம வந்து சாஸ் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் 1 டீஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி சாஸும் வந்து சேர்த்துருக்கேன். சாஸ் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு முறை கிளறி கொடுத்துடலாம். அவ்வளவுதான். இப்போ இதில் கடைசியாக கொத்தமல்லி தழைகளை தூவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு எடுத்து வச்சிடுறதாங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்கிற மாதிரி ஸ்டஃபிங் தாங்க வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து நல்லா ஆற விட்டுறலாம். ஆறினதுக்கு பிறகு வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை தனியாக நான் எடுத்து வச்சிடுறேன். இப்போ இந்த சைடு வந்து நமக்கு இதுக்கு ஒரு மைதா பேஸ்ட் வந்து ரெடி பண்ண போகிறோங்க. ஏன்னா சமோசாவுக்கும் சரி ஸ்ப்ரிங் ரோலுக்கும் சரி நமக்கு ஒட்டுறதுக்கு தேவைப்படும். அதனால் நான் வந்து மைதா வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் போல் வந்து தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். நல்லா ஒரு கெட்டி பேஸ்ட் மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிறணும். கட்டி இல்லாதவாறு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போ ஆனியன் சமோஸுக்கான ஃபில்லிங் வந்து நமக்கு நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து சமோசா வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ அதுக்கு தேவைக்கு வந்து நம்ம ஸ்வீட் சமோசா ஷீட்லேருந்து வந்து தேவையான ஷீட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடியே வந்து நம்ம சேனலில் வந்து சொல்லியிருப்பேங்க. இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோலேயே சமோசா வந்து எப்படி மடித்து உள்ளே வைக்கிறதுன்ட்டுன்னு அது போல் வந்து மடித்து உள்ளே வச்சுக்கிறணும். நானுமே இதில் வந்து டீட்டெயிலாக தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நம்ம மடித்து உள்ளே வச்சுட்டு ஸ்டெப்பை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி மைதா பேஸ்ட்டு வச்சு ஒட்டி எடுத்துக்கிறணும். இது மாதிரி நம்ம வேணுங்கிற சமோசா வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் வந்து இருக்கிற ஆனியன் சமோசா எல்லாமே வந்து ஃபில் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அடுத்து வந்து நமக்கு ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டுங்க. ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டு நமக்கு இந்த மாதிரி வந்து பேக்கில் தாங்க வரும். இது மாதிரி நமக்கு எல்லாமே ஃபுல்லாக ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம லைட்டாக ஒன்று ஒன்றா பொறுமையாக பிச்சு எடுக்கணும். சட்டுன்னு இழுத்தோம் அப்படின்னா வந்து நமக்கு எல்லாமே வந்து கிழிஞ்சு வந்துடுங்க. அதனால் வந்து நம்ம ஒன்று ஒன்றா பொறுமையாக வந்து நம்ம எடுத்துக்கிறணும். இது மாதிரி வந்து நமக்கு வேணுங்கிற ஷீட் எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 8 ஷீட் வந்து எடுத்திருக்கேங்க. எல்லாருக்கும் வந்து 2 சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா பசங்களுக்குமே வந்து இது ரொம்பவே வந்து பிடிக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கிறணுங்க. இது மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் தான் நமக்கு ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் வரும். இந்த மாதிரி வந்து நம்ம வச்சுட்டு இப்படி வந்து ரோல் பண்ணி எடுத்துட்டு சைடில் இருக்கிறத மடித்து கொடுத்துட்டு இப்போ நம்ம முன்னாடி இருக்கிறத வந்து மைதா பேஸ்ட் வச்சு நம்ம தடவி ஒட்டி ரோல் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக வந்து ஸ்ப்ரிங் ரோல் வந்து நமக்கு ரெடி ஆகிடுங்க. இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாமே வந்து ரெடி பண்ணிக்கிறணும். ரொம்பவே வந்து ஈஸியாக மெத்தடு தாங்க. இது நம்ம செய்ய வந்து நமக்கு பழகிடும். புதுசாக செய்கிறவங்களா இருக்கீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கஷ்டமாக இருக்குங்க. ஆனால் இதே போல் வந்து செஞ்சு பழகிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து அது ஈஸியாக வந்துடும். எனக்கு அப்படி தாங்க வந்து இது வந்து நான் ரொம்ப வருஷமாக இந்த மாதிரி வந்து நான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இது வந்து ஈஸியாகிடுச்சு. இப்போ இது மாதிரி வந்து நம்ம ரோல் பண்ணி எல்லாமே எடுத்துக்கலாம்.
இப்போ நான் எல்லாத்தையுமே வந்து ரோல் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணுற ஐட்டம்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஸ்ப்ரிங் ரோல் செய்யும்போதே வந்து வடைக்கு வந்து மாவு தட்டி போட்டுட்டேங்க. அந்த வேலைகள் பார்க்கும்போதே வந்து வடை வெந்துடும், நம்ம அதை எடுத்துக்கலான்ட்டுன்னு. இப்போ நமக்கு வடையுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. உளுந்த வடை ரொம்பவே வந்து சூப்பராக வந்திருக்குங்க. இது இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பேஜுங்க. எப்போவுமே 30 நாளுமே நம்ம வீட்டில் வந்து உளுந்த வடை போட்டுருவோம். அது வந்து தவறாமல் எப்போவுமே வந்து இருக்கும். இப்போ உளுந்த வடை வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ அதை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம அதில் வந்து சமோசா வந்து போட்டுக்கலாம். சமோசா போடும்போது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா நமக்கு சட்டுன்னு வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிடும், அப்புறம் ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 சைடுமே நல்லா திருப்பி திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு பிறகு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க, ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ நான் சமோசா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அதை வந்து எடுத்துக்கிறேன். ஆனியன் சமோசா வந்து கடையில் வாங்குறத விட வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்கினீங்களா, கடையை விட சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க. இப்போ சமோசா எடுத்துட்டு அதே வந்து சூட்டிலே வந்து நம்ம ஸ்ப்ரிங் ரோலையும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்ப்ரிங் ரோலுக்கும் சேம் அதே மெத்தடு தாங்க. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 சைடுமே நல்லா திருப்பி திருப்பி போட்டு நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு பிறகு வந்து எடுத்துக்கிறணும். நல்லா எண்ணெயை வடிய விட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா இது ஓரங்கள்லாம் இருக்கிறதுனால அதுக்குள்ளே போய் எண்ணெய் கொஞ்சம் குடிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் வந்து நல்லா வந்து எண்ணெயை வடிய விட்டுருங்க. அப்போ தான் வந்து நமக்கு உள்ளுக்குள்ளே எண்ணெய் இருக்காது. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க எண்ணெய் குடிக்குதுன்ட்டுன்னு. பட் ஆனால் இது எண்ணெய் தான் குடிக்குது. பட் ஆனால் நல்லா வடிய விட்டு எடுத்துக்கிறணும். இப்போ நமக்கு ஃப்ரை பண்ணுற ஐட்டம் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. அடுத்து இப்போ நமக்கு வந்து கேரமல் புட்டிங்கும் வந்து செட் பண்ண வச்சுருந்ததும் நமக்கு நல்லா செட் ஆகி வந்துருச்சு. ஒன்றே ஒரு பவுல் மட்டும் உங்களுக்காக நான் வந்து எடுத்து காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே வந்து சூப்பராக வந்து இருக்குதுங்க கேரமல் புட்டிங். யாருக்கெல்லாம் வந்து கேரமல் புட்டிங் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து பிடிக்கும், பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா செட் ஆகி வந்துருச்சு. இது கண்டிப்பாக வந்து ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு எடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு நல்லா செட் ஆகி வந்துடும். இப்போ நான் ஒரு தடவை வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளவு நல்லா சாஃப்டாக இருக்குன்ட்டுன்னு. ரொம்பவே நல்லா ஸ்மூத்தாக நல்லா சூப்பராக அதை வாயில் வச்சாலே கரைஞ்சி போகிற மாதிரி இருக்குங்க. அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இஃப்தாருக்கு டேபிளில் ஃபுல்லாகவே வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி இஃப்தாருக்கு நம்ம என்னென்னலாம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத ஒரு முறை வந்து பார்த்துடலாம். வழக்கம் போல் வந்து பள்ளிவாசல்லேருந்து வாங்கிட்டு வந்த நோம்பு கஞ்சி தாங்க. நோம்பு கஞ்சி வந்து ரொம்பவே வந்து எங்களுக்கு பிடிக்குங்க. எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். யாருக்கெல்லாம் நோம்பு கஞ்சி பிடிக்கும்னு சொல்லுங்கள். அடுத்து இன்றைக்கி வந்து மாலாஸ் பிராண்டில் வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட் க்ரஷ் வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு நான் வந்து ரெசிபி வந்து வீடியோவில் ஷேர் பண்ணிவிட்டேன். அதனால் வந்து உங்களுக்கு நான் செய்யும்போது வீடியோ எடுக்கலை. இதோட வந்து இன்றைக்கி ஃப்ரூட்ஸுக்கு வந்து கொய்யாக்கா வந்து கட் பண்ணி வச்சுருக்கீங்க. அடுத்து ஆனியன் சமோசா வந்து ரெடி பண்ணியிருக்கீங்க. அடுத்து ப்ரான் ஸ்டஃப்டு பண்ணி நம்ம ப்ரான் ஸ்ப்ரிங் ரோல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்து உளுந்த வடையிலே வந்து நான் போண்டா மாதிரி வந்து கொஞ்சம் போல் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேங்க, பசங்க கேட்டாங்கன்ட்டுன்னு. அடுத்து கேரமல் புட்டிங்க. கேரமல் புட்டிங் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க நமக்கு வீடியோ எடுக்கும்போது, அதனால் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம ரொம்ப நேரம் ஆகிடுச்சிங்க எடுத்து வெளியே வச்சு, அதனால் மெல்ட் ஆகிடுச்சு. பட் நம்ம எடுத்த உடனே சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இதோடு வந்து நமக்கு வழக்கம் போல் உளுந்த வடையும் போட்டு எடுத்திருக்கீங்க. இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து க்ரீன் சட்னியுமே வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து நேற்று வச்ச சட்னியே வந்து பேலன்ஸ் இருந்துச்சுங்க, அதை அப்படியே வச்சாச்சு. இதோட நோம்பு திறக்கிறதுக்கு பேரிச்சம்பழமும் எடுத்து வச்சுருக்கோம். இது தாங்க இன்றைக்கி இஃப்தாருக்கு நம்ம வீட்டில் வந்து நம்ம ரெடி பண்ணது. அல்ஹம்துலில்லாஹ் இஃப்தாரும் சகரும் நமக்கு ரொம்பவே வந்து நிறைவாக இருந்துச்சுங்க. இதோடு நமக்கு நோன்பு திறக்கிறதுக்கான நேரமும் வரப்போகுதுங்க. நம்ம இப்போ துவா கேட்டுட்டு நோன்பு திறக்கிறதுக்கு வந்து நேரம் கரெக்டாக இருக்கும். இதோடு இந்த வீடியோ முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் புது புது ரெசிபியோடு நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.